உங்களுக்கு வெண்டைக்காய் பிடிக்குமா? அப்போ இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 கிலோ வெண்டைக்காய் ஃபைனாக சாப் பண்ணது போட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் நல்லா சுருங்கி குவான்டிட்டி ஆல்மோஸ்ட் பாதி ஆகிற வரைக்கும் வதக்குங்க. நல்லா வதக்கி முடித்ததும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெண்டைக்காய் சாதத்துக்கு தேவையான ஸ்பெஷல் பொடி ரெடி பண்ணலாம். ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்புறம் அதில் 10 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, 8 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி திருவின தேங்காய், இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி மாதிரி இல்லாமல் பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சதும் 25 கிராம் கேஷ்யூ போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 கீறின பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம முன்னாடி வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்து 4 டேபிள் ஸ்பூன் கொரகொரப்பாக அடித்து வச்ச பொடியையும் ஆட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக வேக வச்ச சாதமும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சாப் பண்ண மல்லி போட்டு இறக்கிடலாம். ஒரு சூப்பர் டேஸ்டியான வெண்டைக்காய் சாதம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.